நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கரூர் தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்க எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. கரூர் தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்க எதிர்ப்பு எழும்பிய நிலையில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியை திமுகவிற்கு ஒதுக்க வேண்டும் என பெரும்பாலான நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒரு சில நிர்வாகிகள் கரூர் தொகுதியை காங்கிரசுக்கு மீண்டும் வழங்கக்கூடாது என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கரூர் தொகுதியையும் திமுகவுக்கு தான் ஒதுக்க வேண்டும், கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடாது என்று நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். திமுக என்ன முடிவு எடுக்க வாய்ப்பிருக்கிறது? கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், மணப்பாறை, விராலிமலை என 3 மாவட்டத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ தொகுதிகளை அடங்கிய ஒரு பெரிய நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா 3 அமைச்சர்கள் இதற்கு பொறுப்பாளராக இருக்கிறார்கள். ஒன்று மணப்பாறை அன்பில் மகேஷும், அதே போல விராலிமலையை பாத்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதி உள்ளிட்ட நிர்வாகிகளும், அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை ஐ பெரியசாமி, சக்கரபாணி உள்ளிட்டோரும் இருக்கிறார்கள். அதே போல கரூர் தொகுதியை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களாக அவர் சிறையில் இருக்கிறதன் காரணமாக அந்த தொகுதியில் பல்வேறு நலப்பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நிர்வாகிகள் தெரிவித்திருக்காங்க. ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு அந்த கூட்டணியில் கொடுக்கப்பட்டு ஜோதிமணி எம்பியாக இருக்கிறார். ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, யாருக்கு சீட் கொடுத்தாலும் நாங்கள் பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கார்கள். ஆனால் பெரும்பாலானவர் பாத்தீங்கன்னா மீண்டும் திமுகவை போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். இது எந்த மாதிரி கட்சி தலைமை என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கும் கட்டுப்படுகிறோம் என்றும் சில நிர்வாகிகள் சொல்றாங்க. இதுல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்கள் உள்ளிட்டவரெல்லாம் பங்கேற்று இருக்கிறாங்க. அவர்களை பொறுத்தவரை கரூர் என்பது கொங்கு மண்டலத்திலோட முக்கியமான தொகுதியா இருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையுடைய சொந்த மாவட்டம் அரவக்குறிச்சியில் வருகிறது. எனவே அந்த அண்ணாமலையுடைய தொகுதியில் நம்ம நின்றால்தான் நிச்சயமாக வெற்றி பெற்று பாரதிய ஜனதாவை நம்ம நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எனவே அவரும் பாரதிய ஜனதா சார்பாக குறிப்பாக கரூர், அரவக்குறிச்சி போன்ற பகுதிகளில் அவர்களும் தேர்தல் பணிகளை செய்து வருகிறார்கள். எனவே அந்த மாதிரி ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கார்கள். ஆனால் இறுதியாக கட்சி ஐவர் குழுவினர், உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் வேலு உள்ளிட்ட அந்த ஐவர் குழுவினர் இது ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் தான். கட்சி தலைமை என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், ஒருவேளை கூட்டணிக்கு கொடுத்தாலும் நீங்கள் தேர்தல் பணி ஆற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையில் தற்போது இந்த கரூர் தொகுதிக்கான கலந்துரையாடல் கூட்டம் முடிவு பெற்று தற்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 38 எம்பி தொகுதிகளுக்கான பணிகளை திமுக நிறைவு செய்திருக்கிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.